அதே மாதிரி பார்த்தா டைம் இருக்காது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் வெல்த் டைம் இது மூணுலேயே வந்து இது கிடைக்கும். அதான் வந்து ஹாப்பினஸான ஒரு லைஃப். நல்லா கேட்கறது கொடுக்கலாமா? இப்போ இந்த ஹெல்த் வெல்த் டைம் அதுக்கு நம்ம என்ன கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாமா? சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்க்கான ரூட் கிடைக்குது பார்க்கலாமா? பார்க்கலாம். நல்லா ஒரு கைத்தலை கொடுங்க. இப்போ பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பணம் காசு சம்பாதிக்கிறது நிறைய வழிகள் இருக்கு. இது மட்டும் கிடையாது, நிறைய ரூட் இருக்கு. ஆனா அந்த ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் சொல்லிட்டு 2 விதமான ரூட் இருக்கு. ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா நாம அங்க போய் உழைச்சா மட்டும்தான் நமக்கு வருமானம் சொல்றதுதான் ஆக்டிவ் இன்கம். பேசிவ் இன்கம் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே படுத்து தூங்கினாலே நமக்கு வரதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம். அப்படி எந்த கேட்டகரியில இருந்தா ஆக்டிவ் இன்கம் வரும், எந்த கேட்டகரியில இருந்தா பேசிவ் இன்கம் வரும்னு சொல்லிட்டு ஒரு மார்க்ஸ் இருக்கு. அது என்னன்னா அப்படின்னா ESBI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, இது மட்டும் தெரியவோ புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது புரிஞ்சுச்சுனாலே போதுங்க. ESBI அப்படின்னா என்னன்னா, ஈனா எம்ப்ளாய், எம்ப்ளாய்னா யாரையாவது சொல்லலாம், புதுதா மட்டும் தான் பேசணும். இங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பாருங்க, புது நபர் மட்டும் பேசலாமா? இப்போ எம்ப்ளாய்னா யாரையாவது சொல்லலாம். இப்போ எம்ப்ளாய்னா வந்து பார்த்தீங்கன்னா தினசரி வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே எம்ப்ளாய். அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்னா யாருன்னா, நம்ம ஊரில் இருக்க பக்கத்தில் நம்ம ஊரில் மளிகை கடை மெடிக்கல் ஷாப்லாம் இருக்குல்ல, நம்ம ஊரில் இருக்க மளிகை கடைக்கு மெடிக்கல் ஷாப்க்கு யார் ஓனர்? அவரே ஓனர். யார் தொழிலாளி? அவரே தொழிலாளி. அந்த மாதிரி கேட்டகரி இருக்கவங்க எல்லாருமே யாருன்னா செல்ஃப் எம்ப்ளாய் கேட்டகரி, சுய தொழிலாளின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன். பிஸ்னஸ் மேன்னா யாரையாவது சொல்லுவோம்? யாரையாவது சொல்லலாம்? இன்னைக்கு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா சென்னை சில்க்ஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னை சில்க்ஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா சென்னை சில்க்ஸ் ஓனர் ஒரு மாதத்துக்கு கிடைக்கவே வரல. வருமானம் போகுமா போகாதா? போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து இல்லாத இடத்துல கூட அவரை தேடி வருமானம் போகுது அப்படின்னா அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே யார் அப்படின்னா பிஸ்னஸ் மேன். அதான் பிஸ்னஸ் மேன் சொல்றாங்க. அடுத்து இன்வெஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர். இன்வெஸ்டர் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி வாடகை விடுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசத்தை உருவாக்கி ஒரு கல்யாண மண்டபம், சினிமா தேட்டர் இந்த மாதிரிலாம் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசத்தை உருவாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மூலியமா அவங்க என்ன வந்துருக்கும், இதே வருமானம் வந்துட்டே இருக்கும். இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ESBI வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எம்ப்ளாயாவும் செல்ஃப் எம்ப்ளாயாவும் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்திலே 95% மக்கள் நீங்க எந்த பக்கம் இருக்காங்க? எம்ப்ளாயாவும் செல்ஃப் எம்ப்ளாயாவும் தான் நீங்க வந்து 95% மக்கள் இருக்காங்க. பிசினஸ் மேனாவும் இன்வெஸ்டராவும் பாத்தீங்க அப்படின்னா 5% மக்கள் தான். எவ்வளவுங்க? 5% மக்கள் தான். இப்போ நீங்க சொல்லுங்க, புது நபர்கள் சொல்லுங்க, இந்த 4 கேட்டகரியில பணம் அதிகமா இருக்குது யாருக்கு நினைக்கிறீங்க? பிசினஸ் மேன் கிட்ட இன்வெஸ்டர் கிட்ட தான் நீங்க அதிகமான பணம் இருக்கும். ஆனா உழைப்புன்றதுன்னு பார்த்தா 5% தான். பார்த்தா 5% தான். இப்போ பாருங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுக்காக வந்திருக்கோம். அடுத்த பிசினஸ் பத்தி பார்க்கலாங்களா? இப்போ பாருங்க, இன்னைக்கு பார்த்து நம்மளால ஏன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாருமே மனிதர்கள் தான். ஏன் அவங்களால மட்டும் பெரிய பிசினஸ் மேன் ஆக முடியுது, நம்மளால ஏன் பிசினஸ் மேன் ஆக முடியல அப்படின்னா, நீங்க ஒரு பிசினஸ் மேனா நம்ம உருவாகணும், ஒரு பிசினஸ் மேனா நம்ம ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? இன்வெஸ்ட்மெண்ட், பணம் வேணும். அதுக்கு தாண்டி வந்து ரிஸ்க் எடுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அனுபவம் வேணும். ஆமா இல்ல, நீங்க ஒரு மளிகை கடை வச்சு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா பருப்பு வரைக்கும் எவ்வளவு கேட்டதான் இருக்க முடியும். பருப்பு ரேட்டு தெரியாத பிசினஸ் மேன் ஆக முடியுமா? ஆக முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வேணும். இன்னைக்கு நம்ம ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னா சப்போர்ட் வேணும். இது நாலுமே இல்லாதனால தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேன் ஆக முடியல. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டைரக்ட் சேலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு டைரக்ட் சேலிங், நேரடி வர்த்தக முறைன்னு சொல்லிட்டு இப்போ நேரடி வர்த்தக அந்த ஒரு டைரக்ட் சேலிங் ஒரு பிசினஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம இங்கே வந்து ஒரு பிசினஸ் மேல உருவாகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிஸ்க் இருக்கு. ஆனால் பெரிய லெவல் ஒரு பிசினஸ் மேன் பெரிய பிசினஸ் மேன் எடுக்கிற அளவுக்கு ரிஸ்க் இருக்கான கேட்டால் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, இங்கே சப்போர்ட் கிடைக்கும். இந்த நாலுமே இல்லாம ஒரு பிசினஸ் மேனா நம்மளால உருவாக முடியும். இந்த நாலுமே இல்லாம ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கறதுக்காக தான் நீங்க எல்லாம் வந்திருக்கும். அப்படி அது என்ன பிசினஸ் பார்க்கலாமா?
அப்படி பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் அப்படின்னா வாட் இஸ் டைரக்ட் செல்லிங் இஸ் டைரக்ட் செல்லிங்னா என்ன? இப்போ பாருங்க இன்னைக்கு பிஸ்னஸ் அப்படின்னா இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் டைரக்ட் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நம்ம உலகத்துல ரெண்டே விதமான வர்த்தக முறை தான் இருக்கு. இந்த ரெண்டு விதமான வர்த்தக முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னா இன்னைக்கு புதுதாக காலையில் என்ன சோப்பு சார் பண்ணீங்க? என்ன சோப்பு போட்டு குடிச்சிங்க? லவ் சோப்பு. என்ன ஷாம்பு போட்டீங்க? சிக்ஸ் ஷாம்பு போட்டீங்க. ஓகே சார். அதே மாதிரி என்ன ஷாம்பு சிக்ஸ் ஓகே. இதெல்லாம் சார் இப்போ நீங்கள் அன்றாட வாழ்க்கை யூஸ் பண்ண பொருள் எல்லாம் கம்பெனிலேருந்து டேரெக்டாக உங்கள் கைக்கு வருதா? எங்கே வாங்குறீங்க? பக்கத்தில் இருக்க மளிகை கடையிலோ சூப்பர் மார்க்கெட்லேயோ வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கை யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம கைக்கு வர கிடையாது. பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்லேயோ மளிகை கடையில தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து என்னென்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வாங்கின சோப்பு ஷாம்புலாம் வந்து ஹோல்சேல் வந்து எம்ஆர்பி வருது சார். எம்ஆர்பி தான் வரும். இன்னைக்கு ஆனால் அதோட உற்பத்தி செலவு நீங்கள் காலையில் யூஸ் பண்ண அந்த டவ்வோட சோப் எவ்வளோன்னு பார்த்தா இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் அதோட மேனுஃபேக்சரிங் பார்த்தா 30 ரூபா தான். 30 ரூபாய்க்கு தயாராகிற சோப்பு நம்ம கைக்கு 100 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு வருது அப்படின்னா இன்னைக்கு தயாராகிற சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் ஏஜென்சி, ஜோனல், அட்வர்டைஸ்மெண்ட், ஹோல்சேலு, ரீட்டெயிலு அது போக தான் நம்ம கைக்கு அந்த சோப்பு வந்து சேருது. இத்தனை கை மாறி தான் நீங்கள் நம்மகிட்ட ஒவ்வொரு பொருளையும் வந்து சேர்ந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி பல கோடி தான் செலவு பண்ணி தான் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அது பேர் தான் என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். புரிஞ்சுச்சா? இதுதான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். அடுத்து டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா இங்கே டைரக்ட் மார்க்கெட்டிங் தான் இப்போ நம்ம பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். டைரக்ட் சேலிங் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வெளியில என்னென்ன பொருளை வாங்குறோமோ அதே கேட்டகரி பொருள் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் சேலிங் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு நம்ம கம்பெனியில் இருக்குது. இன்னைக்கு பாருங்க நம்ம அன்றாட வாழ்க்கை யூஸ் பண்ற ஒவ்வொரு ஷாம்பு, சோப், பேரா இது எல்லாமே இருக்கு. இங்கே வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் அதாவது நம்ம ஒரு கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டோம் அப்படின்னா 30 ரூபாய்க்கு தயாராகிற பொருள் டைரக்டாக நம்ம கைக்கு வரும். இல்லைங்க 30 ரூபாய்க்கு தயாராகிற பொருள் டேரெக்டாக நம்ம கைக்கு வரும். நம்ம கைக்கு அந்த பொருள் வந்து அந்த பொருளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரர்கள் நாம சொல்கிற மூலிமா அங்கே வந்து எவனுக்கோ 70% போகுது. ஆனால் இங்கே நாம் யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருந்து ஒரு 4-5 பேருக்கு சொல்கிற மூலிமா அந்த 70% எங்கே போகுது அப்படின்னா இன்னைக்கு நமக்கே கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். 70% வருமானம் எங்கே போகுது? 70%. இதுதான் டைரக்ட் செல்லிங். இது 70% எவ்வளோ சார் வந்துடும் கேட்டால் நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் ஃபைனான்ஸ்னு சொல்லி யார் எழுதுறாங்க? தோனி வராது. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்றதுக்காக எவ்வளோ சம்பளம்? 13 கோடி ரூபா. ஒரு பொருள் மேலே அவ்வளோ செலவு பண்ணி கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க ட்ரெடிஷ்னல்ல. ஆனால் இங்கே நம்ம நியூட்ரிலைட் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த 13 கோடி ரூபாய்க்கு இங்கே பாதி நமக்கு வரும். இதான் வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் சொல்றாங்க. இப்போ பாருங்க நீங்கள் பிஸ்னஸ்ல நிறைய கேட்டகரியான பிஸ்னஸ் இருக்கு. ஏன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இப்படி அப்படி நிறைய இருக்கும். அதனால் எதனா ஒரு பிஸ்னஸ் சொல்லுங்க. இந்த பிஸ்னஸ் நம்ம நாட்டில் இவ்வளோ தூரம் வளரப்போகுது, இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ தூரம் வளரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரி ஏதாச்சும் ஒன்றா இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் சேலிங் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம நாட்டில் 9 மடங்கு அதாவது நம்ம இந்தியாவில் 9 மடங்கு வளர்ச்சி ஆகும்னு சொல்லிட்டு நான் சொல்ல கிடையாது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 2014 வந்த நியூஸ். எப்பங்க? 2014 வந்த நியூஸ். 2014 அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரக்ட் சேலிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7500 கோடி வர்த்தகம் கொடுத்தாங்க. எவ்வளோ? 7500 கோடி வர்த்தகம் கொடுத்தாங்க. 2025 காலம் முடிகிறப்ப 64,500 கோடி வர்த்தகம் கொடுக்கும். அதாவது நம்ம நாட்டில் டைரக்ட் சேலிங் இண்டஸ்ட்ரி 9 மடங்கு வளர்ச்சி ஆகும்னு சொல்லிட்டு இங்கே இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் சொன்னாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொன்னது 64,500 கோடி ஒரே கம்பெனி கொடுக்குமானா கொடுக்காது. நிறைய கம்பெனி இருக்கு. ஆனால் இங்கே வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை வந்து நேரடி விற்பனையை ஒழுங்குபடுத்த புதிய விதிமுறைகள் வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனி நம்ம கேட்கறோம் அப்படின்னா அங்கே பணமா வாங்கக்கூடாது. அப்படி பணமா வாங்குறாங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏமாறாதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவர்மெண்ட் பொதுவாக மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 9 மடங்கு வளர்றது மட்டும் இன்னைக்கு சொல்ல கிடையாதுங்க. இன்னைக்கு அதுக்கான ஸ்டெப்பாக எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் சேலிங் கைட்லைன்ஸ்க்காக இன்னைக்கு இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்காரு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் யார் சார் அமைச்சர்? இந்தியா லெவலில் பியூஷ் கோயல். தமிழ்நாட்டில் யார் அப்படின்னா ஜெகநாதன் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு
ஒரு நாமக்கல் கலெக்டர் நியமிச்சிருக்காங்க. என்னதுங்க? ஜெகநாதன் ஐஏஎஸ் நாமக்கல் கலெக்டர் நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் சேலிங்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் நியமிச்சிருக்காங்க. ஒரு பேர் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனியாக ஒரு அமைச்சர் இருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுப்பாங்க. அடுத்து பாருங்க, இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு துறை செவிக்குது, ஒரு துறை வளரணும், ஒரு இண்டஸ்ட்ரி வளரணும் அப்படின்னா ஒரு சிஸ்டம் வேணும். ஆமா இல்லையா? சிஸ்டம் இல்லாம வளரணுமா? ஆனா அதுக்கான சிஸ்டம் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, இன்னைக்கு 12வது பாட புத்தகத்துல இன்னைக்கு 9 மடங்கு வளர்றதுன்னு மட்டும் சொல்ல கிடையாது கவர்மெண்ட். இன்னைக்கு 12வது பாட புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வணிகவியல் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து இன்னைக்கு நம்ம இங்க கேட்டுட்டு இருக்கீங்கல்ல டைரக்ட் சேலிங் இண்டஸ்ட்ரியை பத்தி, அது எதுல போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 12வது பாட புத்தகத்துல வந்திருக்கு. எதுல? 12வது பாடப்புத்தகம் போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு 12வது படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு வந்து டைரக்ட் சேலிங் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரப்ப பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில 6 மாசம் கோர்ஸா கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை மாசம்? 6 months 6 மாசம் கோர்ஸா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிநெட், எம்நெட், எம்பிஏன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி எல்லாம் வரப்போகுது. என்னது? டிகிரி எல்லாம் வரப்போகுது. ஆனா நம்ம நல்ல நேரம் இது எதுவுமே பண்ணாம நம்ம வந்திருக்கோம். அப்படி வந்த நபர்களுக்கு எல்லாத்துக்கும் கை தட்டி கொடுக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் அப்ரூவோட நம்ம இந்தியாவில் 461 கம்பெனி இருக்கு. இதே மாதிரி எத்தனைங்க? 461 கம்பெனி இருக்கு. அந்த 461 கம்பெனி கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனி தான். அந்த 461 கம்பெனி இன்னைக்கு டாப் 10 லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம கம்பெனி டாப் 10 பெஸ்ட் டைரக்ட் சேலிங் கம்பெனிஸ் இன் இந்தியா 2024 அது. இப்போ 25 அடிச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க, 461 கம்பெனில டாப் 10ல வந்து நம்மளோட கம்பெனி பேர் மைலேஜ் ஸ்கேல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு அதான் நம்மளோட கம்பெனியோட பேர். இதான் இன்னைக்கு நம்ம மைலேஜ் ஸ்கேல் பத்தி பேசிட்டு இல்லை, அதான் கம்பெனியோட லோகோ. அது நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாமா? வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மைலேஜோட கார்பரேட் ஆஃபீஸ் இன்னைக்கு ஹெட் ஆஃபீஸ்ல வந்து சென்னையிலும் ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியிலும் இருக்கு. எல்லா விதமான லீகல் சர்டிஃபிகேட்ஸும் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு காருக்கு 4 வீல் இருந்தால் எப்படி அந்த கார் ப்ராப்பராக போகுமோ அதே மாதிரி ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயத்த பார்க்கணும். என்னென்ன அப்படின்னா லீகல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், ப்ராடக்ட் குவாலிட்டி கரெக்டாக பார்க்கணும், அதே மாதிரி இன்கம் எல்லாமே நம்ம எதுக்காக ஓடிட்டு இருக்கோம்னா ஒரு வருமானத்துக்காக தான். அந்த இன்கம் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் இருக்கு 100%. இது 4மே இருந்தால் ஒரு கம்பெனியை கண்ணை மூடிட்டு நம்ம இங்கே சூஸ் பண்ணலாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கம்பெனியில என்னென்ன பிராண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேட்டகரி பிராண்ட் இருக்கு. ஹெல்த் கேர் ப்ராடக்ட், பர்சனல் கேர் ப்ராடக்ட், ஹோம் கேர் ப்ராடக்ட், எம்ஐடி ஜுவல்லரி, அக்ரோ ப்ராடக்ட், இன்னைக்கு மளிகை யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே பிராண்ட் 6 பிராண்ட் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட வளர்ச்சி, நம்ம கம்பெனியை அடுத்து எந்த நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் அதிகமாக என்ன வந்துச்சு? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இன்னைக்கு மக்களுக்கு எல்லா விதமான நோயுமே வந்துட்டு இருக்குது. ஆமா இல்லையா? இன்னைக்கு ஒரு சுகர் தைராய்டுன்றப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 60 வயசு ஒரு 70 வயசு மேலே அந்த சுகர் தைராய்டுல சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு சுகர் வருது, இன்னைக்கு பிறந்த குழந்தை தைராய்டு எல்லாமே வந்துட்டு இருக்கு. அது காரணம் என்ன? சாப்பிட்ற சாப்பாடு முறை மாறி போச்சு. ஆனா அப்பெல்லாம் பாருங்க, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனே எடுத்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலதான் வந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க நார்மலா சாப்பிடுறது இட்லி, வடை, தோசை, பொங்கல், பொரி சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிடுறோம். அதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன வருது அப்படின்னா இன்னைக்கு பிளட் பிரஷர், சுகர் கம்ப்ளைண்ட் சொல்லி நிறைய டிசீஸ் வருது. அதெல்லாம் வந்து எங்க மேடம் எங்க சார் போறோம்? ஹாஸ்பிட்டல் போறோம். அங்க போனா தீர்வு கிடைக்கலாம் கேட்டா கிடையாது. அப்போதைக்கான தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி ஆயுர்வேதத்துல 100% தீர்வு இருக்குன்னு சொல்றாங்க. அது சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. அடுத்து ஆயுர்வேதத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நீங்க பாருங்க, ஆயுர்வேதத்துல நிறைய கேட்டகரி இருக்கு. ஆமாவா? என்னென்ன கேட்டகரி? ஹலோ, இங்கதான் இருக்கீங்களா? டைம் வேற ஆகுது. எவ்வளோ நேரத்தை முடிப்பீங்க? எல்லாம் அந்த மைண்ட் செட் இருக்குமா? அப்படியெல்லாம் இல்லை. ஒரு அரை மணி நேரம் மட்டும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேளுங்க. இப்போ பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயுர்வேதத்துலேயே நிறைய கேட்டகரி இருக்கு. சித்தா, ஹோமியோபதினு சொல்லிட்டு இந்த மாதிரி
தனித்தனி கேட்டகரிலாம் இருக்கும். ஆனா நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ்னு சொல்லிட்டு ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இந்தியா லெவலில். இந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் 5500 கோடி நிதி கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. அதுல இருந்து தயாராகி வரப்போகுது தான் நம்மளுக்கு எல்லாமே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹெல்த் கேர் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. நம்ம எலிமெண்ட்ஸ் ஒரு பிராண்ட் அடுத்து பார்க்க தெரியும். அது எலிமெண்ட்ஸ் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹெல்த் கேர் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க சார், 1000 சொல்றீங்க, எல்லாமே ஒரு 1000 கேட்டகரி மூலிகை எல்லாமே சொல்றீங்க. இதுல யாரு சார் தயார் பண்றது அப்படின்னா இன்னைக்கு டாக்டர் டிபி நாராயணன் சொல்லிட்டு 45 வருஷம் 50 வருஷம் அனுபவ சயின்டிஸ்ட் தான். இவருக்கு கீழே வந்து 40-50 சயின்டிஸ்டுக்கு மேல ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 6 வருஷம் 7 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுதான் இன்னைக்கு நம்ம கை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து டாக்டர் டிபி நாராயணன் சார் நல்ல ஒரு கைத்தட்டல் மூலியமா பாராட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயுஷ் ப்ரீமியம் நம்ம ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் சர்டிஃபிகேட் போட்டிருக்கும். ப்ராடக்ட் வாங்கி பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ப்ரீமியம் அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எதில் முத்திரை குத்திருப்பாங்க நம்ம ப்ராடக்ட்ல இருக்கும். அந்த ஒரு ஆயுஷ் ப்ரீமியம் அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் வராது. 100% குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆயுஷ் ப்ரீமியம் சர்டிஃபிகேட் தருவாங்க. இன்னைக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான ஆயுஷ் ப்ரீமியம் சர்டிஃபிகேட் வாங்குற ப்ராடக்ட் யார் கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. இதுதான் நம்ம எலிமெண்ட்ஸ் ப்ராடக்ட். இதில் போட்டுக்கா அந்த முத்திரை தெரியுதா? இந்த மாதிரி ஆயுஷ் ப்ரீமியம் முத்திரையோட யார் தம்பி நாட்டிலே வந்து அதிகமான ப்ராடக்ட் யார் கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்கு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த ஆயுஷ் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு என்ன போய் அந்த ஆயுஷ் ப்ரீமியம் அந்த டிபார்ட்மெண்ட்டாவே போய் ஆராய்ச்சி பண்ணி இது ஆயுர்வேதம்னு சொல்றீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மூலிகைகளை தயார் பண்ற ஒரு பொருள் தான், இது வந்து 100% குவாலிட்டின்னு சொல்லிட்டு அந்த மூலிகை மண்ணிலிருந்து விளையாட அந்த மண்ணிலிருந்து அந்த மூலிகையிலிருந்து எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி 100% கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட்டே தருவாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ப்ரீமியம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாமா? என்ன இருக்கா பார்க்கலாமா? என்னென்ன ப்ராடக்ட் பார்க்கலாமா? கை தட்டாதான் பார்க்க முடியும். பார்க்கலாமா ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னா என்ன? வெல்னஸ்னா என்ன? புது நம்ம சொல்லலாம் வெல்னஸ் அப்படின்னா இங்க இருக்க ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல ஹெல்த் கேர் ப்ராடக்ட். சார் எனக்கு எந்த வியாதியும் எங்க சுற்றி இருக்கணும், எந்த வியாதியில அதனால நான் எதுக்கு சார் வெல்னஸ் ப்ராடக்ட் எனக்கு அப்படியா? அப்படி இல்லை. வெல்னஸ் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு நோய் வராதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிறதா வெல்னஸ் ப்ராடக்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நோய் வராதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிற ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஃப்னில் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. காஃப்னில் அப்படின்னா சளி சம்பந்தமான பிரச்சனைக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளட் பியூரிஃபைன்னு சொல்லிட்டு ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக கொடுக்குது. உமன் கம்பெனின்னு சொல்லிட்டு இது வந்து பெண்களுக்கான ப்ராடக்ட். அந்த உமன் கம்பெனியன் ப்ராடக்ட் நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமா? புது நபருக்கு இது எது உமன் கம்பெனியே தெரியல. இதுதான் உமன் கம்பெனி. அது ப்ராடக்ட்களை காமிப்பாங்க. அந்த உமன் கம்பெனியன் ப்ராடக்டை நம்ம கம்பெனியில் நீங்கள் பக்காவான ரிசல்ட்டில் இருக்கிறனால தான் இன்னைக்கு ஜென்ஸோட லேடிஸ் அதிகமாக இருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ ரிசல்ட் இருக்குது உமன் கம்பெனின்ற ப்ராடக்ட்டில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிவர் கெயின் சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, சூப்பரான ப்ராடக்ட். அது வந்து எதுனா லிவர் கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் எடுத்துக்கிறது. அதே மாதிரி வந்து யூரிஃபஸ் சொல்லி கிட்னி ஸ்டோனை கரைச்சி வெளியேற்றுறதுக்காக எடுத்துக்கிற ப்ராடக்ட். பூண்டிலின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுகர் ஃபுல்லாக வந்தால் ஆர்வமா ஆறாதா? காலையில் எடுக்கணும் சுகர் ஃபுல்லாக வந்து ஆறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஊனிலை ப்ராடக்ட்லாம் கொடுத்து சூப்பரான ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி சாம்பியன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆயிலாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பவுடர் சொல்லிட்டு பியூர் வெஜ்ஜால் தயார் பண்ண ப்ரோட்டீன் பவுடர். மேன் சக்தி மேனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட கருமுட்ட வளர்ச்சிக்கும் ஆண்களோட ஸ்பாம் கவுண்டிங்கும் அதிகரிக்காக இருக்கும். அதே மாதிரி வந்து வெள்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் பிரச்சனைக்காக கொடுத்துருக்கு. எதுக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனைக்காக கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பைட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்ட பிரச்சனைக்காக கொடுத்துருக்கோம். லோ வேதனை கேப்சூல்னு சொல்லிட்டு இது வந்து மூட்டு வலி கை கால் வலிக்காக கொடுத்துருக்கு. ஆயுஷ் வாஷ்னு சொல்லிட்டு வீசிங் ஆஸ்துமா பிரச்சனைக்கு கொடுத்துருக்கு. தையத்துன்னு சொல்லிட்டு தைராய்டு பிரச்சனைக்கு கொடுத்துருக்கு. ஆங்கிள் சொல்லிட்டு அலைப்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சைக்ளோவான்னு சொல்லிட்டு நீர்க்கட்டி பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. Immunotherapy சொல்லிட்டு வந்து பார்த்தா பைல்ஸ் சம்பந்தமான பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் பிலோ 37 சொல்லிட்டு எல்லா சம்பந்தமான கால்சியம் பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங் சொல்லிட்டு உடம்புல ரத்த ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்காக கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தம் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் கேட்டகரியான ப்ராடக்ட். கவாச் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 48 வகையான மூலிகை தெரிஞ்ச ஒரு லேகியம். எங்கிட்ட 37 தான் சொன்னாங்க, 48 48 கேட்டகரியான கீரைகளும் தானியங்களும் இதெல்லாம் போட்டு 48 கேட்டகரியான மூலிகை போட்டு தான் இன்னைக்கு கவாச் பிளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நம்மளே பாதுகாக்கும் கவசம், அதான் சொல்லிட்டு கவாச் பிளஸ் சொல்றாங்க. அடுத்து நியூட்ரி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மாட்டு சீம்பாலத்தை எடுத்த நியூட்ரிஷன், அதே மாதிரி தானியங்கள் வந்து எடுத்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூட்ரி லைஃப் இருக்கு. ஸ்பைனலா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாசா ஃபுட்னு சொல்லுவாங்க. நாசா ஃபுட்னா ஒவ்வொருத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசை தெரியுமா, பாசை முதல்ல நம்ம உலகத்திலே தோன்ற ஒரு வீர் அப்படின்னா ஆசைதான். அதுலேருந்து எடுத்த ஒரு ப்ராடக்ட் தான் ஸ்பைனலா கோல்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு. அடுத்து டைபாலைஃப்னு சொல்லிட்டு சுகர் சம்பந்தமான பிரச்சனை, சுகருக்கு சூப்பரான ரிசல்ட் வச்சுட்டு. அதே மாதிரி 95 ஒரு ப்ராடக்ட். 95 நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாமா? 95 சொல்லிட்டு இது என்ன வேலை செய்யணும், சிம்பிளாக புதுநபருக்கு இது மாதிரி சொல்றேன். நம்ம உடம்பவே ஃபுல் ஸ்கேன் பண்ணும், சர்வீஸ் பண்ணும். புரிஞ்சா? ஸ்கேன் பண்ணி சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல நல்லா இருக்குது, நம்ம உறுப்பெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்? 10,000 to 15,000 பக்கம் ஆகும். ஆனால் இன்னைக்கு 95 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்க எல்லா நம்மளுக்கு தெரியாத பிரச்சனை உடம்புல இருக்குது அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய கேரக்டர் குழந்தை இல்லாத பிரச்சனை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டாக்டர் கேன்சர் நிறைய பிரச்சனைகள்லாம் கொடுத்து நீங்க ரிசல்ட்டோட இருக்கும். அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர் ப்ராடக்ட்ல வந்து இன்னைக்கு ஹேர் ஆயில் பேஸ்ட்டு, இன்னைக்கு ரோலானு மேப்பின் சோப்பு வந்து ஆனந்தா பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளேவரில் இன்னைக்கு சோப்பில் இருக்குது. பாடி வாட்டர் க்ரீம் இருக்குது. அடுத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் க்ரீமு, ஃபேஸ் வாஷ், ஷாம்பு, ஜே க்ரீம், நைட் க்ரீமு, இந்த மாதிரி பேஸ்ட் ஐட்டம் எல்லாமே இருக்குது. அடுத்த நியூஸ் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு கம்மியாகவும் இருக்குது, ரேட் அதிகமாக குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. நியூஸ் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில், பவுடர், ஃபேஸ் வாஷ், அதே மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கேட்டகரியான பாத்ரூம் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து ஆதார் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீ தூள், காஃபி தூள், ஜூஸ் மிக்சர் இது எல்லாமே இருக்குது. அடுத்து எம்ஐ டிச் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. எம்ஐ டிச் வேர்ல்டு அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் அப்ளை லீடர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு இந்த அப்ளிகேஷனில் நமக்கு கிளாஸ் சொல்லி தருவாங்க. இப்போ அடுத்து வந்து நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாமா? என்ன அப்படின்னா இந்தியாவிலான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பிராண்ட் இந்தியாவில் அப்படின்னா அக்ரி சம்பந்தமான ப்ராடக்ட்லாம் இருக்குது. அக்ரி அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக மக்கள் வியாதி எங்கேருந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னா நீ சாப்பாடு முறையெல்லாம். ஆனால் நீங்கள் நம்ம கம்பெனி இவ்வளோ எழுத்து கேட்டகரியான ப்ராடக்ட் மட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அடி உரத்துலேருந்து மேலே ஸ்ப்ரேலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஆர்கானிக்கில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் அக்ரி ப்ராடக்டோட ரிசல்ட்டு, இது சாம்பிள் வெல்னஸ் ப்ராடக்டோட ரிசல்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே இருந்தாலும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டாக் வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சார், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க, புக்கில் காலேஜில் எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க, ப்ராடக்ட் எல்லாமே ரிசல்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க, இது கூட நான் எப்படி வரேன்? இதை சொல்லுங்கள் பார்க்கலாம். 5000 ரூபாய்க்கு தேவைப்படுற பொருளாக இருக்கா இல்லையா? புதுநபர்கள் இருக்கா இல்லையா? ஒரு 5000 ரூபாய்க்கு தேவைப்படுற பொருளாக இருக்கா இல்லையா? நம்ம புதுசாக எதுவும் பண்ண தேவையில்லை, நம்ம ஏற்கனவே ஒருத்தர் போய் வாங்கிட்டு தான் இருக்கும். மாற்றி பிராண்டை மட்டும் தான் மாற்ற போகிறோம். அப்படி மாற்றுறது எப்படி அப்படின்னா ஒரு 5000 ரூபாய்க்கு நமக்கு தேவைப்படுற பொருளை நீங்கள் பேஸ்ட் வேணாலும் சோப்பு வேணும் வந்து நாம் கொடுக்குறது தான் கிடையாது. நமக்கு தேவைப்படுற பொருளை நாம் செலக்ட் பண்ணி ஒரு 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மூலிமா நமக்கு இங்கே ஐடி ஆக்டிவேட் ஆகும். என்னது ஐடி ஆக்டிவேட் ஆகும். ஐடிக்கு 5000 ரூபாய் கிடையாது, நமக்கு தேவைப்படுற பொருளை நம்ம வாங்குற மூலியமாகவே நமக்கு என்ன ஆகும்னா ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஷாப்பிங்கிற ஒரு மெத்தட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு நல்ல ஒரு கைத்தறி கொடுத்துன்னா அதை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு ஓன் ஷாப்பிங்கிற ஒரு மெத்தட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நம்ம கடை இத்தனை கேட்டகரியான பொருள் இருக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நபர்கிட்டையும் போய் ப்ராடக்டை பற்றி ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னா லேட் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய்க்கு நம்ம ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்க சொந்தக்கார ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு நாம இந்த ப்ராடக்டை பற்றியான முன்னாடி நம்ம புதுசாகவே பேசலை. ஒவ்வொரு ப்ராடக்ட் 5 நிமிஷம் பேசுவோம் ஹோம் ஷாப்பிங்லாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ 60,000 ரூபாய்க்கு நம்ம ஹோம் ஷாப் எடுத்துட்டோம் அப்படின்னா
ரீட்டைல் ப்ராஃபிட் நமக்கு 24,000 ரூபாய் கிடைக்கும். எஸ்டி போனஸ்னு சொல்லிட்டு நமக்கு தேவைப்படுற பொருள் 60,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணி வச்சதுனால கம்பெனி நம்ம அக்கௌண்ட்டுக்கு 4,000 ரூபாய் போட்டுருவாங்க. அதே மாதிரி டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தா நமக்கு 28,000 ரூபாய் கேரண்டியா நம்ம ரீட்டைல் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் ஆஃபீஸர் இன்னைக்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட் பற்றிலாம் பேசுறீங்க. நான் எப்படி பேசுறது அப்படின்னா ஓன் ஆஃபீஸ் நம்ம எடுத்து வச்சா மட்டும் போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சு நீங்கள் இன்வைட் பண்ணி லீடர்ஸ் சொல்லுவாங்க. லீடர்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் இன்வைட் பண்ணவங்ககிட்ட பேசுவாங்க. பேசி சப்போர்ட் பண்ணி கொடுக்குற மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராடக்ட் சேல்ஸ்லாம் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஆஃபீஸோட சாம்பிள் ஃபோட்டோஸு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சார் கீதா மேடம் சொல்லிட்டு திருப்பூர்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட காமிச்ச அதே எலிமெண்ட்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஐடிக்கு கீழே 5,000 ரூபாய்க்கு வாங்கி ஐடி ஆக்டிவேட் பண்ணி ஹோம் ஷாப் எடுத்து 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளோ சார் இருக்கு? 5,000 ஹோம் ஷாப் இருக்கு. எத்தனை? 5,000 ரூபா போட்டு 5,000 ஹோம் ஷாப் பிரான்சஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் சார்னு சொல்லிட்டு அவங்க வருது. இது வந்து நம்ம டீமில் இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ஓன் ஷாப்பி இதெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஷாப்பி எப்படி பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்கோம். இது வந்து பாருங்க, இது வந்து நம்மளோட ஓன் பிஸ்னஸ். என்னது நம்மளோட ஓன் பிஸ்னஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓன் ஷாப்பி மாதிரி எடுத்துக்கோம்னா இங்கே ஃபுல் டைம் தான் பண்ணணும்னு கிடையாது. பார்ட் டைமும் பண்ணலாம், ஃபுல் டைமும் பண்ணலாம். அதே மாதிரி டெய்லி இன்கமும் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதா? டெய்லி இன்கம் இங்கே எடுக்க முடியும். பவர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிஸ்னஸ். நம்ம ஓன் ஷாப் எடுத்தாலையும் நாம் யாருன்னா ஓன் ஷாப் எடுத்தால் நம்ம யாராக இருப்போம்? இந்த இண்டஸ்ட்ரியில் ஓன் ஷாப் எடுத்தாலுமே நம்ம யார் அப்படின்னா செல்ஃப் தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ஷாப் எடுத்து நமக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சென்னை சிக்ஸ் ஓனரே 1 மாதம் கடைக்கே போகலனாலே அவங்க தேடி பணம் கொட்டது எப்படி? ஏன்னா அவருக்கு அங்கே மேன் பவர் இருக்கு. ஆனால் இங்கே நாம ஒரு மேன் பவரை எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் இங்கே நாம அன்லிமிட்டடாக மேன் பவர் உருவாக்க முடியும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் அன்லிமிட்டடாக மேன் பவர் உருவாக்க முடியும் பிஸ்னஸில். நீ சென்னை சிக்ஸாவுக்கு எந்த பிஸ்னஸில் ஒரு 10 பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்தா கூட நீங்கள் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நான் கடைசியில் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த பவர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நான் யூஸ் பண்ணி நல்லா இருக்கும் ப்ராடக்ட் நல்லா இருக்கும் ஒரு 4 பேருக்கு சொல்கிற மூலியமாவே அது ரெக்கமெண்ட் ஆகி ஒரு கட்டத்துக்கு வந்து போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சம்பாதிக்க முடியும். இன்கம் எப்படி தராங்க அப்படின்னா இன்னைக்கு யூன்றது ஒரு நபர், நீங்கள் ஒரு புது நபருக்கு இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஏபின்னு சொல்லிட்டு 2 ஆர்கனைசேஷன் 1 ஆர்கனைசேஷன் 2ன்னு சொல்லிட்டு போகும். அப்போ ஆர்கனைசேஷன் 1ல வந்து ரிலேட்டிவ்ஸும் ஆர்கனைசேஷன் 2ல வந்து ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு சொந்தக்கார சைடும் ஆள் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சைடும் இருக்கும். ஆமாம் தானே? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இப்போ யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷன் சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டிவும் சொந்தக்காரும் வந்து 60,000 ஹோம் ஷாப் எடுக்கிற மூலியமா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் 2 பேருக்கு சொல்ல போகிறீங்க. அவங்க ஹோம் ஷாப் எடுக்க வச்சிங்க அப்படின்னா அதோட மேட்ச் 10% இன்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு 6,000 ரூபா வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இருக்கு. ஒரு கடன் ஒன்று இருந்தால் 60,000 ரூபாய் பொருள் வாங்கி வைக்கிறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. 60,000 ரூபாய் பொருள் வச்சு 6 மாதம் ஓட முடியுமா? தீர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பொருள் தீர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ரீபர்ச்சேஸ் பண்ணுவோம். நம்ம தீர என்ன பொருள் எவ்வளோ ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவோம். அதுதான் ஒரு கடைங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணுறோம். ஏ சைடு பி சைடும் 10,000 கடை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருள் தீர வந்து 20,000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மூலியமா அதோட மேட்சிங் பர்சன்ட் 2,000 ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். ஒரு 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் 1,000 ரூபா வரும். இங்கே வந்து 30,000 ரூபாய்க்கு பண்ணுறப்போ வந்து வேறு மேட்சிங் ஆகி நமக்கு இங்கே இன்கம் வரும். நல்ல ஒரு கைட்டு கொடுக்கலாமா? எவ்வளோப்பாது வரமாட்டேங்குது. 2,10,000 எத்தனை நாள் தராங்க? வீக்லி இன்கம் 2,10,000 ரூபா. ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேன் பவர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் மேன் பவர் நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வீக்லி இன்கம்மாக 2,10,000 வரைக்கும் இங்கே நம்ம கம்பெனி தராங்க. சீலிங் அமௌண்ட்டுன்னு சொல்லி இன்னைக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் புதுசாக உள்ள வரப்ப நம்ம ஆரம்பத்தில் காமிச்சதே ராஜா சார் கீதா மேடம் சொல்லி அவங்களாம் இன்னைக்கு வந்து 2,10,000 ரூபா வாங்கினாங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கி நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இப்போ தைரியமாக இன்றைக்கி இறங்க முடியும்.
இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு சொந்தக்கார சைடும் ஃப்ரெண்ட்ஸு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹோம் ஷாப் இருக்குது. இந்த பக்கம் ஒரு 3 ஹோம் ஷாப் இருக்குது அப்படின்னா அந்த 3 ஹோம் ஷாப்பில் 10,000 ரீபர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு 30,000 பிஸ்னஸ் நடக்கும். அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா 3,000 இன்கம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹோம் ஷாப் இருக்குது. அந்த 3 பேர் இன்னொரு 3 பேர்த்த போய் பார்த்து ஹோம் ஷாப் எடுக்க வைக்குவாங்களா? ஹலோ மக்களே, நீங்க வந்து பாருங்க, இன்னைக்கு 3 30 மாறும், 30 100 மாறும், 100 200 மாறும். அப்படியே டூப்ளிகேஸ் நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 200 ஹோம் ஷாப், இந்த பக்கம் ஒரு 200 ஹோம் ஷாப் இருக்குதுன்னு வைங்க. உங்களுக்கு சொந்தக்கார சைடு ஒரு 200 ஹோம் ஷாப்பி, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைடு ஒரு 200 ஹோம் ஷாப்பி. இந்த 200 ஹோம் ஷாப்பி வந்து பார்த்தீங்கன்னா மாசம் 10,000 ரீபர்ச்சேஸ் பண்ணா போதும். அதோட பேரிங், அதோட பேர் மேட்சிங் வந்து நமக்கு எவ்வளவு வருமானம் வருது போட்டுருக்கு எவ்வளோங்க? 2 லட்ச ரூபா இங்கே நமக்கு வருமானமாக கிடைக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாமினின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குங்க. உண்மையிலேயே நான்லாம் நீங்கள் உள்ள வந்திருக்கு அப்படின்னா இருக்கு நாமினி ஃபெசிலிட்டி தான். நாமினா யாருக்கு தெரியும்? நீங்கள் நாமினி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப் இருக்கார். அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க? சத்தமா பென்ஷன் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் ஒவ்வொரு துறைக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் உழுந்து படிச்சு நீங்கள் கவர்மெண்ட் வேலை வாங்கினாலையும் நமக்கு இங்கே என்ன கிடையாது? பென்ஷன் கிடையாது. ஆனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாமினி ஃபெசிலிட்டின்னு சொன்னீங்களா, நாம் இங்கே வந்து நம்மளோட டைம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய டீமை உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா நாம் வந்து நம்மளை வந்து அடுத்த 3 தலைமுறைக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. அந்த 1 லட்சத்தை வந்து நம்ம கம்பெனி என்ன பண்ணி தரோம் அப்படின்னா 3 தலைமுறைக்கு மாற்றிக்கிறாங்க. எத்தனை தலைமுறை? 3 தலைமுறைக்கு மாற்றி தராங்க. அப்படி 3 தலைமுறைக்கு மாற்றி தரதான் நீங்கள் வந்து நாமினி ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க, இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா படித்த நபர்களுக்கும் படிக்காத நபர்களுக்கும் சிறுசுக்கும் பெருசுக்கும் ஆமாவா இருக்காங்களா? இன்னைக்கு எல்லாருமே தெரிவிக்க முடியும். எப்படி அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணால் போகும். என்ன அப்படின்னா சிஸ்டம். இது ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலுக்கு வரும். ஆனால் இங்கே ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டமை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். சக்ஸஸ் எக்ஸாம்பிள். ஓகே, பிஸ்னஸ் பிளான் ப்ரெசன்டேஷன் இவ்வளோ தான். ப்ராடக்டோட